தங்கத்துக்கு யூஸே கிடையாது. அனந்தம் பஃபெட் வாங்க மாட்டான். அதுலேருந்து கேஷ் ஃப்ளோ யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஹை அண்ட் டெக்னாலஜியில் லிமிட்டெட் யூஸ் இருக்குது. அதை தவிர பெருசாக யூஸ் கிடையாது. தங்கம் ஹேஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் வித் கேஷ். தங்கம் ஒரிஜினல் கேஷாக இருந்தது. அது அப்படி தான் பேங்கிங்கே ஆரம்பிச்சது. ஸோ தங்கமும் கேஷுக்கும் ஒரு டைட் லிங்க் இருந்தது. அந்த லிங்க் 1971 தான் உடஞ்சிது. 40 வருஷமாக $36 இருந்தது ஒரு அவுன்ஸ். சடனாக அது 850 ஆயிடுச்சு. ஏன்னா அடித்த நோட்டு 50 வருஷத்துக்கு அடித்த நோட்டை ரியாலிட்டி 850 ஆச்சு. ஸோ அப்போ எல்லா விலைவாசியும் ஏறிடணுன்னா பால் வோல்கர்னு ஒருத்தர் வந்தார். அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிக்கிட்டே போனார். அப்போ அமெரிக்காவில் ஒரு யோக்கியமான பிரசிடென்ட் வந்தார். அவர் பேர் ஜிம்மி கார்ட்டர். இப்போ 100 வயசில் அவர் தான் இறந்தார். ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ். அதுக்கப்புறம் ரொனால்ட் ரீகனும் அதே கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ அதே வோல்கரை கண்டினியூ பண்ணுறச்ச அவர் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காக 20% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போயிட்டார். அதாவது மீட்டர் வட்டி ரேஞ்சுக்கு கவர்மெண்ட்டே ஏற்றிட்டாங்க. ஓகே, அப்போ இது புரிஞ்சுக்கிறதுனா நான் பேங்க்ல அக்கௌண்ட்ல பணத்தை வச்சிருந்தேன்னா எனக்கு 20% கவர்மெண்ட்டு கடன் வாங்குறது 20% ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம கிட்ட எல்லாம் 4%க்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் 7%க்கு வாங்குறத 20% ஆயிடுச்சு. பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபரே 20% ஆயிடுச்சு. ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கிட்ட கடன் வாங்குறது 20. ஸோ பணப்பழக்கமே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ தான் விலைவாசி இறக்கணும்னு இறக்கினாங்க. அப்போ தான் கோல்டு $800 சொச்சம் டாலர்லேருந்து $200 சொச்ச டாலருக்கு வந்தது. ஒரு பெரிய ஃபால்.